ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம இப்போ என்ன பண்ண போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு போக போறோம். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நான் வீட்டுக்கு போயிட்டு சில அன்பாக்சஸ் எல்லாம் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே டைம் கிடையாது. அண்ட் நான் ரெடி ஆயிட்டேன். ஓகேவா? ஸோ என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது இப்படியே நான் போகிறேன்னான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. வேறு சட்டம் போட்டு போகணும். ஏன்னா ட்ரெயினில் நம்ம போக போகிறோம். ட்ரெயினில் போகும்போது சம்திங் அழுக்குகள் ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நாம் நேராக வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கு போயிட்டும் நிறைய விஷயம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஜனநாயகன் படம் நான் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ 2:30க்கு ஸோ புக் பண்ணிட்டேன். ஸோ அங்கே போகிறதும் அண்ட் நிறைய விதமான விஷயத்த விலாகில் நாம் காமிக்க போகிறோம். அண்ட் இப்போது நாம் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பார்த்தீங்களா மைக்கு அண்ட் ஒரு ஸ்டாண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அப்படியே காமிச்சு நீங்கள் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறேன். அண்ட் எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கான ஐடியா என்கிட்ட இல்லை. பட் ஆனால் காட் இருக்காரு பார்த்தீங்களா, நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கண்ணு முன்னாடி காமிப்பாரு. அதை வாங்க விருப்பம் இல்லைனாலும் வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் அமையும். ஸோ அப்படிதான் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது. ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகும். ஓகே, ஸோ மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த ஒரு கிளிப்பை நான் எடுக்கிறதுக்கு காரணம் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஏன்னா நான் அதில் டீட்டெயிலாக பேசியிருக்க மாட்டேன். என்ன அப்படின்னா நான் ஒரு வேன் பிடிச்சி அதுக்கப்புறம் மினி வேன், ஓகேவா, மினி வேன் பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போயிட்டு மெட்ரோவில் ஏறி அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறது தான் பிளான். ஆனால் நான் டீ குடிக்க போயிருந்தேன். அப்போ டீ குடிக்க போகும்போது அங்கே ஒரு அண்ணா சொன்னாங்க, எங்கடா போகிற அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ரொம்ப பழக்கம். ஸோ அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன், இப்படி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி போகிறேன், இப்படியே போய் மினி வேன் ஏறி அப்படியே மெட்ரோ போய் அப்புறம் அப்படியே எதுக்கு இப்படி சுற்றிக்கிட்டு, அப்போ இல்லைனா ரேப்பிடோ தான் போடணும் அப்படின்னு. அப்போ இதில் எவ்வளோ வரும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இதில் ஒரு 20, 40, 50, 60, ஒரு 70 ரூபா வரும் அப்படின்னேன். அப்படியா, அதில் ஒரு 100 ரூபா வரும்னேன். அப்போ அதிலே போட்டு போகலாம் இல்லைடா அப்படின்னாங்க. சரி, எனக்கும் கொஞ்சம் ஓகேவா தான் தோணுச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் போட்டு போனேன். ஏன்னா முன்னாடி நிறைய டைம் நான் அப்படி போக மாட்டேன். இந்த மினி வேன் பிடிச்சிட்டு அப்புறம் மெட்ரோ போயிட்டு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி தான் காமிப்பேன். ஆனால் இந்த தடவை பைக்கில், ஓகேவா. ஸோ அதை நான் வீடியோ எடுத்தேனான்னு தெரில, எடுத்திருந்தா கிளிப் போடுறேன். ரேப்பிடோ புக் பண்ணேன். உண்மையிலே எனக்கு உயிர் போயிடுச்சுப்பா. தலைவன் போகிறான், அப்படியே எங்கே போகிறான்னே தெரில, அவ்வளோ செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருந்தான். சரி பரவாயில்ல, நானும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தேன். எங்கேயாவது பூந்து போய் இவனை விட்டுறணும், அதுக்கப்புறம் அடுத்த ரைடு ஓப்பன் பண்ணணும். அந்த மாதிரி தான் அவங்களோட பிளான் இருக்குது. ஸோ அவங்க இதாக இருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா ஐயோ இப்போ இதாகிடுமே, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுமா பயமா, அந்த பயமே இல்லை அவங்களுக்கு. அசால்ட்டாக ஓட்டுறாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் வேறு செம்மையாக இருந்துச்சு. ஓகே, சூப்பர், பரவாயில்ல. நான் ஆனால் நல்லபடியாக கொண்டு விட்டார். ஹெல்மெட்லாம் கரெக்டாக போட்டுக்க சொன்னார். ஸோ அந்த வகையில் ஓகே தான் அது. அப்படி ஸோ வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ட்ரெயினில் இருக்கோம். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை.
வருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நாம் அது வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் ரிட்டர்ன் டு மை ஹோம். இது வந்து நான் ஏன் vlog பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரில. ஸோ எதனா ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் வந்து இதை பண்ணுறேன். அண்டு வீட்டுக்கு போயிட்டும் ஹோம் டூர், அந்த டூர், இந்த டூர், இந்த vlog, அந்த vlog அப்படி மாதிரி இருந்துட்டு நிறைய பண்ணலான் இருக்கிறேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. அண்டு ரெண்டு அன்பாக்ஸ் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இப்போ இல்லை, வீட்டுக்கு போயிட்டு அடுத்த விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். அண்ட் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ட்ரெயின். ஸ்விட்சஸ், பாக்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தான் ட்ரெயின். எனக்கு இந்த சீட்டு, திஸ் மை பேக் அண்ட் நம்முடைய ஸ்டாண்டு பேகு, இந்த சீட்டு எனக்கு எப்போவுமே இந்த சீட்டு தான் பிடிக்கும். அண்ட் நமக்குன்னே வச்சுருக்கிற சார்ஜர், லைட்டு, ஃபேன், ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு இங்கே எல்லாம் கூட படுத்து கிடப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் எல்லாம் படுத்து கிடப்பாங்க, இங்கே எல்லாம் தூங்குவாங்க, இதில் படுத்து கிடப்பாங்க. ஸோ அதை அவங்க தப்பு சொல்ல முடியாது. பட் அந்த கூட்டம் நெசசரி, ஸோ இதெல்லாம் இருக்கிறனால வந்துட்டு அப்படி பண்ணுவாங்க. நாம் வந்துட்டு இப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இதே வாஷ் பேஷின், ஃபேஸ் பார்க்குறது, பார்த்தீங்களா இதுதான் நான் வாங்கினது. ஓகே, ஸோ அப்படியே இன்டோர் வந்தீங்கன்னா வந்துட்டு ஓகேங்களா, இது வந்து பாத்ரூம் ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் இப்படி வெளில வந்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் வந்துட்டு இது. இதெல்லாம் இருக்கு, நல்லா இருக்குல்ல அந்த இடம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தான் இங்கே நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக எக்மோரில் அனந்தபுரி ட்ரெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உண்மையிலே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காததை வந்துட்டு நீங்கள் இங்கே எதிர்பார்க்கலாம். அது நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இங்கே வந்துட்டு அவ்வளோ அழகான நேச்சர் ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இப்போ கூட இப்போ நடந்து வரேன் பார்த்தீங்களா, யாருமே இல்லை. அந்த ஒரு தைரியத்தாலதான் நான் நடந்து வரேன். பட் இருந்தாலும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற விஷயத்த நான் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் இந்த ஒரு நாய்ஸ்லெஸ் மைக் பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்ன வந்துட்டு TX ஒயர்லெஸ் மைக் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நான் இப்போ வந்துட்டு திஸ் இஸ் எபிசோட் 1 மாதிரியோ இல்லை நான் வந்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரியோ நான் இந்த vlog வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டாக சென்னை எக்மோரில் வந்துட்டு 7th பிளாட்ஃபார்மில் அனந்தபுரி ட்ரெயினில் நான் இருக்கேன். ஓகேவா, ஸோ அனந்தபுரி ட்ரெயினில் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நானா இதை பண்ணுறேன், நானா இதை பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் நடக்கும், நான் வந்துட்டு இப்படிலாம் பேசுவேன் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து நம்ம அப்படி பேசுறதுக்கு நடக்கிறது வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா முயற்சி. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, அந்த முயற்சிக்கு ஏற்ற இது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் யூ தட். ஸோ ட்ரெயின் எடுக்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுங்க. இப்போ வந்துட்டு 6:47 அந்த டைம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ட்ரெயின் எடுக்கல. ஏன்னா 7:50 தான் எடுப்பானுங்க. 7:50ன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, தனியாக இங்கே உட்காந்துக்கிட்டு ராமாயணம் பாடிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கிறேன். ராமாயணம் பாடிட்டு இருக்குன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, பேசுகிறவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு தெரில, நான் இப்போ வந்து சாப்பாடு வாங்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப்பாத்தின்னு சொல்ல ஆசை தான், பட் சப்பாத்தி இல்லை, முட்டை பிரியாணி.
முட்டை சாப்பிட்லான்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் வந்து சாப்பிட்றேன். ம் ம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சாப்பிட்றேன். அண்ட் டைம் ஆகல. ஸோ ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகலாம் அப்படின்னு தோணுது. இப்போ நவ் வந்து கரண்ட்டாக டைம் வந்து 6:47. ஸோ இன்னும் வந்து இங்கே பெருசாக ஆள் கூட்டம் எல்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்துட்டு நார்மல் டே அப்படிங்கிறனால வந்துட்டு ஆள் கூட்டம் இல்லையா அப்படிங்கிறதும் தெரில. ஸோ பார்ப்போம். பார்த்துட்டு நாம் வந்து பேசிக்கலாம். அண்ட் நிறைய அடிக்கடி கீழே பார்க்குறேன்னா இந்த ஃபோனில் வந்து அந்த சார்ஜ் பின் குத்துறதுல ரிசீவர் மாட்டியிருக்கேன்ல, அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் அடிக்கடி பார்க்குற சுச்சுவேஷன்ஸ். அண்ட் நாம் நிறைய பேசலாம். ஸோ அடிக்கடி டீ காஃபி வந்துட்டுருக்குது, டீ வேறு குடிக்கலாம். அப்படி இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது. ஸோ நீங்களும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்க்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்காக நிறைய விஷயங்கள் இங்கே நான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்காக தான். நீங்கள் இதை வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதெல்லாம் வந்துட்டு இப்போ பண்ணிகிட்ருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு ட்ரெயின் எடுக்கும்போது அடுத்தடுத்த விஷயத்தெல்லாம் பேசலாம். இப்போ வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டியது. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு நாங்கள் நேற்று ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னுட்டு ஒரு தமிழ் பர்சன் ரொம்ப நல்லா வந்து பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ஒரு அண்ணா ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நல்லா பேசிகிட்டு இருந்த ஒருத்தன் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு ஹிந்திக்காரன் ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவர் அங்கே துரத்தி விட்டுட்டு இவர் உட்கார்ந்தார். கடைசியில் என்னன்னே தெரில, இந்த ட்ரெயின் வந்துட்டு செக்கிங் பண்ணுவாங்க தெரியுமா, டிக்கெட் எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படி மாதிரி இருந்துட்டு செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செக்கிங் பண்ணும்போது வந்துட்டு நல்லா ஏதோ எல்லாமே வாங்கின மாதிரி ஏதோ பணக்கார மாதிரி இருக்கிறான் வித்தவுட்டு. அதை வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த வீடு நான் எடுத்தேன். அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடக்கல, ஏன்னா நிறைய திட்டிகிட்டு இருந்தாங்க. 300 ரூபாய் கட்டி ஒரு டிக்கெட் எடுக்க இது பண்ணிட்டு கிட்டத்தட்ட 777 ரூபா சம்திங் ஃபைன் கட்டினாங்க. ஸோ அதான் சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி வந்து லூஸ் மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகேவா? தட்ஸ் இட்.
ஹாய். ஸோ நான் வந்துட்டு இப்போ குளிக்கிற 2 அவ்வளோதாங்க குளித்துறை ரயில்வே ஸ்டேஷன்ஸ். ஸோ நான் வந்து குளித்துறை வந்தாச்சு. ஸோ ஒரு வழியாக நாம் வந்துட்டு ரீச் ஆயாச்சு நம்முடைய டெஸ்டினேஷன். இட் லைக் கன்னியாகுமரி மாவட்டம். அதுக்குன்னு வந்துட்டு கன்னியாகுமரியே கிடையாது, குளித்துறை. ஓகேவா? இங்கேருந்து நான் வந்து இனிமேல் பஸ் பிடிச்சி அப்புறம் போகணும். ஆட்டோ பிடிச்சி, இத்தனைக்கும் வீட்டில் சொல்லலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இதே இடத்துக்கு மத்தியானம் நான் வரணும். வீட்டுக்கு போயிட்டு வச்சுன்னு ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்துட்டு மறுபடியும் கிளம்பி மறுபடியும் அப்படி வந்துட்டு வந்துட்டே இருக்கு எனக்கு நிலைமை. ஸோ அதனால் நம்ம சேனலில் பார்க்குற நம்பி எல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு பண்ணுற ஒவ்வொரு vlogகும் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உண்மையிலே சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். வந்து ஆப்போசிட்டில் காமிக்கிறோம். பார்த்தீங்களா, எல்லா இடமும் வந்துட்டு பலான்னு இருக்கா. இதுதாங்க கன்னியாகுமரி சுத்தவாசல் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடமும் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ அங்கேதான் எல்லாம் வந்துட்டு நிறுத்துவாங்க பஸ் எல்லாம். அங்கேயும் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ நிறைய பிளேசஸ் இருக்குங்க. எல்லா இடமுமே வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும். நாம் வந்துட்டு செம்மையாக லைக் பண்ணி பார்க்கலாம். இந்த வழியில் வந்துட்டு இடையெல்லாம் பூண்டு வருவாங்க. அந்த வராங்க பாருங்க, அழகா இருக்குல்ல. ஸோ கடைசியாக வந்துட்டு சொல்றதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸில் வந்துட்டு பயணம். எனக்கு பஸ்ஸில் போகிறது பிடிக்காது. ஆனால் இங்கேருந்து என் வீட்டுக்கு நான் வந்துட்டு பஸ்ஸில் அப்படியே போவேன். ஸோ அதனாலே வந்துட்டு இதை போட்டுட்ருக்கேன். We are in bus. ஆச்சரியமா
முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு நாம இப்போ வந்து கிளம்ப போயிட்டுருக்கோம். ஸோ என்ன சொன்னால் சொந்த ஊருக்கு வந்து வரும்போது வந்துட்டு அதில் இருக்கிற அந்த ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஃபீல் எல்லாம் வந்து சத்தியமாக எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நீங்களும் வந்துட்டு மறக்காம உங்க சொந்த ஊருக்கு போனீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக. அடுத்த நிறுத்தம் பூக்கடை. அடுத்த நிறுத்தம் நாம் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஷோலி முடிஞ்சுது. சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணியாச்சு. சர்ப்ரைஸ் எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அவங்களே சர்ப்ரைஸாக தான் இருக்கணும் வீடியோ. ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர்.